வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் வந்து பிரியா. நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து இப்போது கொஞ்சம் சின்ன சின்ன சீரியல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்கேன். என் சேனலை பார்க்காதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருங்க. எல்லோரும் வந்து பால் கவர் அந்த மாதிரி வச்சு தான் செஞ்சுருப்பாங்க. நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த கிளாத் பேக் இருக்குது இல்லைங்களா, அதை வச்சு பண்ணியிருக்கேன். இந்த கிளாத் பேக் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போவோம் இல்லைங்களா, அப்போ வந்து தாம்பூல பையெலாம் கொடுப்பாங்க. அதை வச்சு நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த பையாக இருந்தால் கூட ஓகே தான். என்கிட்ட இருந்த பையை வச்சு நான் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு பார்த்திங்களா கனகாம்பரம் கோத்த மாதிரியே இருக்கு இல்லையா? உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஐடியாவே எனக்கு வந்துச்சு. பால் கவர் எடுத்து அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு கழுவி நிறைய ரிஸ்க் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருந்த மாதிரி இருந்தது. டைம் கொஞ்சம் சேவ் ஆகும்னு நினைக்கிறேன். அதனால் இப்போதைக்கு இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கலர் தானே பார்த்தீங்க, இல்லைங்க, இது கூட வந்து நான் க்ரீன் கலரும் வச்சுருக்கேன். இது வந்து ஆக்சுவலாக ஆரஞ்சு கலர் நான் பண்ணும்போது இது எடுத்திருந்தேன். க்ரீன் கலர் காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் இந்த கிளாத்து. இது வந்து இதுக்கப்புறம் தான் வெட்டி எடுக்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் என்கிட்ட இருந்துச்சு, சரிங்களா? எல்லோ கலரும் வந்து இதுவும் தாம்பூல பை தான். ஆக்சுவலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனப்போ எடுத்துகிட்டு வந்தது தான் எல்லாமே. ஒயிட் கலருக்கு பதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் கொடுப்பாங்க பார்த்திங்களா பேகு, கிளாத் பேகு, அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் வந்து நான் இப்போது பூவாக இது பண்ண போகிறேன். இதை நான் கட் பண்ணி பூவாக கோத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காட்டுறேன். முடிஞ்ச வரைக்கும் நீங்களும் பாருங்கள், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஒரு அட்டை டிசைன் மாதிரி ஒரு அட்டை என்ன பண்ணுங்கள், ஒரு டிசைன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா கிளாத் பேகு, இது எல்லாமே இந்த ஷேப்பில் வச்சு வெட்டிக்கோங்க. இது ஒயிட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆரஞ்சு வச்சுருந்தது. இது வந்து இப்போது எல்லோ கட் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ரீனு. ஆக்சுவலாக இது வந்து இவ்வளோ கம்மியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அதில் நிறைய லேயர் இருக்குது. லேயரை வந்து தனித்தனியாக எடுக்கணும், சரிங்களா? இது ஃபுல்லாக நான் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஒரு ஃப்ளவராக மாலையாக கோத்து நான் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத ஃபைனலாக காட்டுறேன், சரிங்களா? பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கட்டி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ஒரு நல்ல தலைக்கு வச்சுக்கிற பூ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா? நல்லா இருக்குங்களா? கதம்பமாக கட்டியிருக்கேன். வேணும்னா நீங்கள் ஒயிட் கலர் மட்டும் கூட தனியாக கட்டிக்கலாம், மல்லிகைப்பூ மாதிரி. இது வந்து இப்போ கதம்பமாக கட்டியிருக்கேன். எல்லாத்துக்குமே நான் வச்சுட்டு போகலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்த்தா பெரிய டிஃப்ரெண்ட்டும் ஒன்றும் தெரியாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குங்களா? நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.